வைரகோடா சுழி குளிகை. தேவையான பொருள்: தாரம் வராக நெட்டை 1, ரசம் வராக நெட்டை 1, எந்தி வராக நெட்டை 1, எவுரி வராக நெட்டை 1, வெள்ளை வராக நெட்டை 1, லிங்கம் வராக நெட்டை 1, வங்காள பச்சை வெண்காரம் வராக நெட்டை 1, அக்கிரா காரம் வராக நெட்டை 1, சுக்கு மிளகு திப்பிலி இருவி வராக நெட்டை 1, கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் வராக நெட்டை 1, வாழம் பழம் 1. இவைகளில் சூரணம் செய்ய வேண்டியவைகளச் செய்து மட்டைய சரக்குடன் சேர்த்து கல்வத்திலிட்டு நொச்சிச்சாற்றில் 1 ஜாமம் அரைத்து கையாந்தகரைச் சாற்றில் 1 ஜாமம் அரைத்து துளசி சாறில் 1 ஜாமம் அரைத்து இப்படி 3 நாளைக்கு 3 ஜாமம் அரைத்து வெற்றிலை 100 பாக்கு 50 இதை உரலிலிட்டு இடித்து பிழிந்த சாற்றில் 3 ஜாமம் அரைத்து கடைசியில் வெள்ளாட்டுப்பாலில் 1 ஜாமம் அரைத்து மிளகளவு மாத்திரை செய்து நிழலில் உலர்த்தி சீசாவில் வைத்து கொள்ளவும். அடியில் வரும் அனுபானத்தில் சம்பந்தப்படுத்தி அந்தந்த வியாதிகளுக்கு பிரயோகிக்கவும். குளிருக்கு அனுபானம்: 2 மாத்திரையை மிளகு தூளில் கொடுத்து உடனே வெந்நீர் கொடுக்க விடாத குளிர் நடுக்கல் தீரும். பித்தத்திற்கு அனுபானம்: 2 மாத்திரையை சர்க்கரையில் கொடுக்க பித்தம் பித்தசுரம் இவை நீங்கும். செரியாமை கனுபானம்: 2 மாத்திரையை ஓமத்தூளில் சேர்த்து கொடுத்து உடனே வெந்நீர் கொடுக்கவும். சாதாரண பித்தவனுபானம்: 1 மாத்திரையை சீரகத்தூளில் சேர்த்து கொடுக்க பித்த மயக்கம் வாயுரல் இவை தீரும். விஷத்திற்கு அனுபானம்: 2 மாத்திரையை வெள்ளை மிளகு தூள் திரிகடி எடுத்து அதில் கலந்து கொடுக்க சகல விஷமும் தீரும். வலிகுன்மத்திற்கு அனுபானம்: 1 மாத்திரையை வெள்ளாட்டு பாலில் இழைத்து கொடுக்க நீர்க்கட்டி முதலியது நீங்கும். சூல கனுபானம்: 1 மாத்திரையை பசும்நெய்யில் இழைத்து கொடுக்க சூளைவாய்வு இவை நீங்கும். நீர்ப்பாண்டு கனுபானம்: 1 மாத்திரையை கருந்துளசி வேர் அரைத்து கழற்சிக்காயளவெடுத்து அதில் மாத்திரையிட்டு கொடுக்க நீங்கும். ஜன்னி கனுபானம்: 1 மாத்திரையை துராயிலைச்சாற்றில் கொடுக்க தலைப்பார முதல் யாவும் நீங்கும். கரப்பானு கனுபானம்: 1 மாத்திரையை கற்பூரவல்லிச் சாற்றில் கொடுக்க கரப்பான் முதலிய சிரங்குகள் நீங்கும்.